ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஹெட்லைன்ஸ் டிவியை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நிறைய வாட்ச் பண்ணுறீங்க, வியூ பண்ணுறீங்க. ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரிடே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரோக்ராம்ஸ், வாஸ்து ப்ரோக்ராம்ஸ், நியூமராலஜி, ஜெம்மாலஜி, மேரேஜ் மேட்சிங், உங்களுடைய ஃப்யூச்சர் கரியர் ப்ரிடிக்ஷன், அதுக்கு பிறகு உங்களுடைய பர்சனல் ஹெல்த், பிஸ்னஸ், ஜாப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய சில்ட்ரனுடைய க்ரோத், இது பற்றின எல்லா தகவலும் எவ்ரிடே அப்டேட் ஆகிருக்கு ஹெட்லைன்ஸ் டிவியில். ஸோ சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். கும்பம் ராசி பலன் 2017 ஜூலை. ஸோ கும்ப ராசிக்கு இந்த 2017 ஜூலை மாதம் உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். கும்பம் ராசிக்கு அதிபதி வந்து சனி. இந்த சனி கிரகம் வக்ரத்தில் போயிட்டுருக்காரு. வக்ரத்தில் பின்னோக்கி அவருடைய பிரயாணம் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் நினைக்கலாம் அந்த கும்ப ராசிக்கு இப்படி வந்து சனியோடைய பிரவேசம் வந்து சரியாக இல்லையே, ரொம்ப அன்ஃபேவர்ஸாக இருக்குமா, நம்மளோட எதிர்பார்ப்புகள்லாம் வந்து நிறைவேறுமா, நிறைய தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அப்படி கிடையாது. ஏன்னா சனி கிரகம் வந்து கெடுதல் செய்கிற கிரகமே கிடையாது. அது சோதிக்கிற கிரகமே தவிர அது கெடுதல் செய்கிற கிரகம் கிடையாது. அதே மாதிரி வந்து வக்ரமாக ரெட்ரோகிரேட்டில் போகிற இந்த சாட்டனால் வெறும் நெகட்டிவ் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நோ. உங்களுடைய பர்த் சார்ட்டில் முதல்ல சாட்டன் வந்து வக்ரமாக இருக்காரா, யோக பலம் பெற்று இருக்காரா, பாவ பலம் பெற்றிருக்காரா, ஆட்சி பலம் பெற்றிருக்காரா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஒருவேளை சாட்டன் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஷட்பல ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, சுபகிரகத்துடைய பார்வையில் இருந்தாருன்னா இந்த வக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியால் கெட்டது விலகுமே தவிர நல்லதில் கெடுதல் வராது. அது நான் உங்களுக்கு முரண்டு சொல்லிக்கிறேன். ஸோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடைய இந்த பிரவேசம் உங்களுக்கு கெடுதலை விலக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சனி 10th ஹவுஸில் இருக்கிறதுனால இந்த 10வது வீடுங்கிறது வந்து விதி வாழ்க்கை, அதாவது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், ஜீவனஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய முக்கியமான ஒரு மனிதனுடைய அன்றாட பணி அப்படின்னு பார்க்கும்போது அவங்கவுங்க செய்கிற வேலை, ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அது வீட்டு வேலையாக இருக்கும், இல்லை வெளியில் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்கன்னா அது அலுவலக வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் லைஃப். ஸோ அவங்கவுங்க இப்போ சர்வீஸ் பண்ணுறவங்க சேவை வாழ்க்கை, பொலிட்டிக்கல் லைஃப்பில் இருக்கவங்க வந்து மக்களுக்கு உண்டான பொதுஜன வாழ்க்கை சேவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாழ்க்கையுடைய பயணம் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது இந்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இந்த அவங்க செய்கிற தொழில். அந்த தொழிலுடைய இடத்துக்கு தான் அந்த சனி இடம் போயிருக்காரு. ஸோ அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், அன்வான்ட் பிளாக்ஸ், அன்வான்ட் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு இந்த மந்த்தை கொடுப்பாருன்னு நம்ம உறுதியாக பார்க்க முடியுது. ஸோ ஜூலை மந்த் கும்பராசிக்கு அவங்களுடைய பிஸ்னஸ், கேரியர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாப், சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஜூபிட்டர், இந்த குரு வந்து 8வது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு, சந்திரனோட மந்த்தை பிகின் பண்ணுறாரு. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களுக்கு வந்து 8th ஹவுஸில் குரு இருந்து ஒரு லாஸ்ட் 1 இயராக ஃபினான்ஷியலாக நிறைய ஒரு இம்பேலன்ஸான ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கும், திரும்ப அது வெளியில் போகும், வரவும் செலவும் சமமாகும், செலவுக்கேற்ற வருமானம் தான் வரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலையை கூட உண்டு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியா இருந்த ஒரு டைம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு கிளியர் பாத் வந்து உங்களுக்கு வந்து உண்டாகும். ஸோ அந்த கிளியர் பாத்தில் உங்களுக்கு வந்து எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி டெஃபினட்டாக இந்த மந்த் உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கும்பராசிக்கு உங்களுடைய ஃபேவரபிளான பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த புதன், சுக்கிரன் நம்ம எடுத்துக்கிறோம், முக்கியமான 2 கோள்கள். அதில் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோட 4th ஹவுஸில் இருக்கார். இது வந்து உங்களுக்கு சுகபோகமான ஒரு மாதமாக அமையும். நிறைய ட்ராவல், டூர்ஸ், என்ஜாய்மெண்ட், ஃபுட், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி ஒரு நிகழ்வோடு நீங்கள் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த சுக்கிரனுடைய இந்த 4ஆம் இடத்து பலன் வந்து நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த மந்த் ஜூலை ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சுகபோகமான மாதமாக அமையும். அடுத்து வந்து புதன், இந்த புதன் ஆட்சி பலத்தோட 5ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன், அந்த புதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எப்படி அதை ஸ்மார்ட்டாக முறியடித்து மேலே வர போகிறீங்கன்றதை கிளியர் கட்டாக இந்த ஜூலை மாதம் நிர்ணயிக்கும். அதே மாதிரி இந்த புதனுடைய ஆட்சி பலம் உங்களுடைய சில்ட்ரன்ஸ், உங்கள் குழந்தைங்களுடைய மேற்கல்வி, அவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது பாசிட்டிவாக சரியாக எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் துணையாக இருக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை உண்டு செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ புதன் அதே மாதிரி சுக்கிரன், இது 2 கிரகங்களும் உங்களுக்கு ஆட்சியோட இந்த மந்த் இருக்குது. ஹைலி இது ஃபேவரபிள். இதில் வந்து சுக்கிரனுடைய பார்வை சனி மேலேயும், சனியுடைய பார்வை சுக்கிரன் மேலேயும் இருக்குது. புதன் வேகமாக பயிற்சி அடைஞ்சிட்டே வரப்போகிறாரு. 4th ஆஃப் ஜூலையில் அவர் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கும், 19th ஆஃப் ஜூலையில் அகெயின் அவருடைய 8ஆம் வீட்டுக்கும் போகும்போது அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டில் 11th ஆஃப் ஜூலையில் மாறுவார். அந்த 6ஆம் இடத்து செவ்வாயுடைய பயிற்சி அப்படின்னு இந்த கும்பராசிக்கு பார்த்தோம்னா
உங்களுடைய எதிர்ப்புகள் விளக்குறது, நீங்கள் ட்ரை பண்ணுற எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு பாசிட்டிவ் கிளிக் கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு மந்த் அமையும். யாராவது வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வந்து சேர்றதுக்கும் அந்த வாகனத்தை வாங்கி நீங்கள் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் இந்த ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ஹைலி ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஓவராலாக கும்பராசி எல்லாமே நல்ல பலனை தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னமும் கும்பமாக இருந்தால் பர்ஃபெக்டாக இந்த பலன் வந்து மேட்ச் ஆகிடும். உங்கள் லக்னத்தையும் செக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களுடைய பர்த் சார்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஹெட்லைன்ஸ் டிவி. ஏன்னா அடுத்து உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் தொடர்ச்சியாக வரப்போகுது. ஸோ நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் அந்த இண்டிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அந்த பலனை பார்த்து பலன் அடையலாம். என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்த பிறகு மந்த்லி ப்ரிடிக்ஷன், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டுக்கு மந்த்லி ப்ரிடிக்ஷன், உங்களுடைய கரியர் ஜாப் ரிலேட்டடாக, இல்லை மேரேஜ் லைஃப், உங்களுடைய பர்சனல் ஹெல்த், உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான ஒரு சொல்யூஷன், இது மாதிரியான எந்த விதமான கன்சல்டேஷன் ரிகார்டிங் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெம்மாலஜி அண்ட் மேரேஜ் மேட்சிங், இதை பற்றின எந்த கன்சல்டேஷன் ஆனாலும் டிஸ்பிளே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941116163. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் நம்ம பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு மீட் மீ டைரக்ட்லி யூ கேன் கம் டு மை பிளேஸ். என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக சங்கர் நாராயண் அலைஸ் ஷனார். தேங்க்யூ.